நான் சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் ஹீரோவை பார்த்து வியந்திருக்கிறேன். அவர் என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் முடியல, அவருக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் கூட ப்ரோ நீ ஜெயிச்சனா உன்ன மாதிரி நாங்க ஒரு 25-30 பேர் ஜெயிப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துள்ளுவதற்மை படத்துல பாத்துருக்கலாம். என்னுடைய அண்ணன் அவரு அபினவ் அண்ணன் வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தல கொடுங்க. என்னுடைய ஹீரோ அவரு. ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு. இது என்ன சொல்றேன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூண்ணே, லவ் யூண்ணே, ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ வரணும்பா கரெக்டா பண்ணுப்பான்னு சொன்னாரு. இந்த மாதிரி எனக்கு உள்ளங்கள் நிறைய உள்ளங்கள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எமோஷனலா இருக்கேன். தேங்க்யூ. உங்க எல்லாரோட பிரதிநிதியா நான் கடைசி இந்த படம் நடிச்சிருக்கேன். நாளைக்கு படம் நடிப்பானா இல்ல என்ன பண்ணுவான்னு தெரியாது. பாத்தியா 100வது படத்துக்கு இன்வைட் பண்ணுன்னு சொல்றாங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ. நடிப்பனா என்ன தெரியாது, ஆனா நான் நடிப்பேன். ஆனா வந்து நாளைக்கு நான் சுகியே ஓட்டினாலும் அதுல வர சம்பளத்தை நான் இவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவேனே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. கிடையாது. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப பேசி இது பண்ண விரும்பல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அமுதன் எனக்கு ரொம்ப நன்றி. அவர்களெல்லாம் எனக்கு கிடையாது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர், டேரக்டர், அப்புறம் வந்து எடிட்டர் சிவனந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களை கட்சை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து பாலாஜி ப்ரோ, டிஓபி. நான் கேட்டேன் அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா என்னண்ணே எனக்கு எப்படிண்ணே காட்டுவீங்கண்ணே, ஓகேவா நமக்கு பார்க்குற மாதிரி இருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டே நான் சூப்பராக காட்டுறேன்னு சொல்லி அவர் காட்டியிருக்காரு. செப்டம்பர் 5 நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கே என் மூஞ்சி பிடிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு அவர் காட்டியிருக்காரு. தேங்க்யூண்ணே, லவ் யூண்ணே. அவர் பேசும்போது நான் சொல்லுவோம், டே உனக்கு